சற்று முன் இணையத்தில் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது. திரிஷா அவர்கள் கைதாகும் சூழல் ஏற்பட்டிருக்குங்க. விஜய்க்கு புரிய வைத்த சங்கீதா. என்ன நடந்தது இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். நல்லவங்கள ஆண்டவன் சோதிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்களுக்கே தெரியும், கடந்த ஒரு 2 வாரமா சங்கீதா அவர்கள் வந்துட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தையே ஏற்படுத்தினாங்க என்றே சொல்லாங்க. விஜய் அரசியலுக்கு வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது என்றே சொல்லலாம். ஆனால் சரியான நேரத்தில் வந்துட்டு விஜய் வந்துட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காருங்க. விஜய் மேலே எந்த தவறுமே கிடையாது, சங்கீதா மேலேயும் எந்த தவறுமே கிடையாது. குறுக்க இந்த கௌசிக் வந்தால் அந்த மாதாங்க வந்துட்டு திரிஷாவை முழுமையாக நம்பியிருக்காங்க ஒரு தோழியாக. ஓகேவா? நம்ம தமிழ் கல்ச்சரில் என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா, இதே ஆணும் ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா கண்டுக்கிற மாட்டாங்க. ஓகேவா? ஆனால் விஜய் திரிஷா கில்லி படத்துலேருந்து இவங்களுக்கு அபரிவிதமான ஒரு நட்பு ஏற்பட்டதுங்க. ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். ஓகேவா? திரிஷா, விஜய், சங்கீதா விஜயோட அம்மா அப்பா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரிப் போயிருக்காங்க. சகஜமான நண்பர்களும் கூட. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அபரிவிதமாக நம்பக்கூடியவருங்க. விஜய் ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சிட்டாருன்னு வைங்களேன், அவ்வளோதான். வேறு யார் சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டார். புஷி ஆனந்த் மேலே வந்துட்டு விஜய் நம்பிக்கை வச்சுருந்தாருங்க. அவங்க அப்பாவே சொன்னார், அந்த ஆள் சரியில்லாத ஆள், புஷி ஆனந்த் தான் உன்னை வந்துட்டு ஏமாத்துறாப்புல அப்படின்னு சொல்லும் போதும் விஜய் வந்துட்டு அப்பாவையே தூக்கி எறிஞ்சாருங்க. இப்போ உங்களுக்கு விஜய் கேரக்டர் என்னன்னு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. ஆனால் அவரை பற்றி தவறாக சோசியல் மீடியாவில் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவரை நம்பிட்டார்னா அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே சந்தேகப்படுற குணமே இருக்காது. அதை பலரும் வந்துட்டு விஜய் பக்கத்தில் இருந்தே அட்வான்டேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தாங்க திரிஷாவும் பண்ணியிருக்காங்க. ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, மண்ணு பொண்ணு பெண்ணு, இதில் வீழ்ந்தவன் தான் அதிகமே தவிர வாழ்ந்தவன் அதிக பேர் இல்லை என்று தாங்க சொல்லணும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா விஜயிடமிருந்து விஜய் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, ஒரு 200 கோடியை திரிஷா பேருக்கு மாற்றி உள்ளதாக இணையத்தில் செய்தி வெளியாகி உள்ளது. இந்த ஆதாரத்தை பார்த்தீங்கன்னா காவல்துறையிலையும் நீதிமன்றத்திலையும் வந்துட்டு சங்கீதா அவர்களும் விஜயோட அப்பா சந்திரசேகரும் கொடுத்துள்ளதாக இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளதுங்க. விஜய் மேலே எந்த தவறுமே கிடையாது. விஜய் வந்துட்டு ஒரு தோழியாக நினச்சாரு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்பிட்டார்னு வைங்களேன், அவ்வளோதாங்க. உயிரையே கொடுப்பார் விஜய். ஓகே, அவங்கக்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டார், சந்தேகப்பட மாட்டாருங்க. பட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்துட்டு மிகப்பெரிய ஆபத்துன்னு வைங்களேன். எல்லாருமே ஏமாற்றி விட்டு போயிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இதை சந்திரசேகரும் கண்டிச்சிருக்காரு, விஜயோட அப்பா சங்கீதா அவர்களும் கண்டிச்சிருக்காங்க. இது தாங்க விஜய்க்கு பிடிக்காம அப்பாவை தூக்கி எறிஞ்சாரு. அதன் பிறகு சங்கீதாவோட தொடர்பில் இல்லாமல் இருந்தார். அது வேற காரணம். அரசியலுக்கு வந்துட்டா நமக்கே இவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்க, இன்னும் அந்த கரூர் பிரச்சனை முடியலைங்க. சிபிஐ விசாரணை இதுவரை 30-40 டைம் போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு, அலக்கழிச்சுக்கிட்டு இருக்காருங்க. 300 கோடி அதில் இழந்திருக்காரு. மேலும் ஜனநாயகம் படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ண விடலை, அதில் ஒரு 300 கோடி இழந்துட்டாரு. அரசியல் வந்தால் இப்படி ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கும், நம்ம குடும்பத்துக்கும் ஏதாவது அழுத்தம் கொடுப்பானுங்கன்னு சொல்லிட்டு தான் தொடர்பில் இல்லாமல் இருந்தாருங்க விஜய். இதை வேறு மாதிரி வந்துட்டு ரூமர்ஸ் பண்ணிட்டானுங்க பாவி பயலுக. இன்னொரு ரீசன் சொல்கிறேன். அதாவது சஞ்சய் வந்துட்டு இப்போ தான் வளர்ந்து வராரு. விஜய் தாங்க அவருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணதே. லைக்கா நிறுவனம் எவ்வளோ பெரிய நிறுவனம், அங்கே வந்துட்டு டைரக்ட் பண்ண வச்சுருக்காருன்னா விஜய் இருக்கிறதுனால தான் முடியும். ஓகேவா? அது அவங்க பையனே சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பா இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லைங்க, நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்க முடியாதுங்க. ஒரு சாதாரண வீட்டு பையன் இப்படி முதல் படத்திலே லைக்கா நிறுவனத்தில் வந்துட்டு படம் எடுக்க முடியும், எங்கள் அப்பா இல்லைன்னா நாங்களாம் ஒன்றுமே இல்லைங்க, எங்கள் குடும்பத்தோட மிகப்பெரிய அடையாளமே எங்கள் அப்பா தான், குலதெய்வமே எங்கள் அப்பா தான் என்று ஜேசன் சஞ்சயே பேசியிருந்தார். ஆனால் விஜய்க்கு வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனை இருக்குங்க, யானைக்கும் அடிசருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்பினவரை அப்படியே முழு மனதார நம்பிடுவார். இதை அட்வான்டேஜ் படுத்தி, அதாவது திரிஷா அவர்கள் விஜயோட ப்ராப்பர்ட்டியை 200 கோடி, அதாவது 200 கோடியை கையகப்படுத்தி உள்ளதாக புகார் கொடுத்துருக்காங்க சங்கீதா அவர்கள். ஆதாரப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்துட்டு விஜய்க்கே தெரியாமல் இருந்தது. விஜய் என்ன நினச்சிருக்காரு, நல்ல தோழின்னு நினச்சிருக்காருங்க. மேலும் சங்கீதா டிவர்ஸ் கேட்ட காரணமே திரிஷாவோட அவர் இருக்கிறது பிடிக்கல. திரிஷா வந்துட்டு ஒரு இல்லீகல் பண்ணுறாங்க, இவங்களோட போய் இவர் இருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா அரசியலில் இவர் வந்தது பிடிக்கல. சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுவுமே இவங்களுக்கு பிடிக்கல. அதை தான் தட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் சினிமாவில் நடிக்கணும், அரசியலை விட்டுருங்க. திரிஷா வந்துட்டு உங்களுக்கு உண்மையான தோழி கிடையாது, துரோகம் செய்கிறாங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்குது, ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் தான் அதாவது சங்கீதா மேலே வெறுப்பு ஏற்பட்டதுங்க விஜய்க்கு. தற்போது ஆதாரப்பூர்வமாக அவரே அறிஞ்சதுனால சங்கீதா வந்துட்டு புரிஞ்சிருக்காராமா. மேலும் ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தே சங்கீதா டிவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டிவர்ஸ் வந்துட்டு விஜய் தான் கொடுக்கல. காரணம் என்னென்னா, என்னோட பொண்டாட்டியை நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன், அவள் எனக்கு ஒரு மிகப்பெரிய குலதெய்வம். காரணம் என்னென்னா, விஜயோட 2 குழந்தையை வளர்த்ததே சங்கீதா தான். ஓகேவா? இவர் சினிமா அரசியல் அப்படின்னு போயிட்டாருங்க. அந்த 2 குழந்தைகளையுமே படிக்க வச்சு ஆளாக்குனது எல்லாமே வந்துட்டு சங்கீதா தான்.
என் பசங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பே அவங்க தான். எனக்குமே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பே அவங்க தான். நல்ல பொண்ணுங்க. அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு நான் துரோகம் பண்ண மாட்டேன். அவங்க எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கலாம். ஆனால் ஒருபோதும் நான் சங்கீதாவுக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் என்றைக்குமே என் மனைவி சங்கீதாவோட தான் வாழுவேன். அதனால தான் வந்துட்டு நான் டிவோர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கல என்றும் அண்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாருங்க. இதையும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி சித்தரிச்சிட்டானுங்க. அண்டு பொண்டாட்டியை வந்துட்டு அலைய விடுறாரு, இவரெல்லாம் மனுஷனானு. அது கிடையாது. அதாவது இவ்வளோ விசுவாசமாக இருந்திருக்காங்க சங்கீதா, அவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. மேலும் என் பொண்டாட்டியை நான் இன்னும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான் சொல்லியிருப்பாரு. அது ஒரு மேட்ரே கிடையாது, அது ஒர்த்தே கிடையாது. என் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசி எப்படியாவது சமாளித்து அண்டு டிவோர்ஸ் அவ்வளோ தூரம் போகாதுன்னு விஜய் அவர்கள் இன்னும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காருங்க. அப்படி ஈடுபடும் போது தான் இந்த உண்மை தெரிய வந்திருக்கு. அதாவது விஜய் ப்ராப்பர்ட்டியை மறைமுகமாக 200 கோடி, அதாவது 200 கோடி திரிசா கைப்பற்றி உள்ளதாக இவங்க ஒரு புகார் கொடுத்ததாக சங்கீதா அவர்கள் புகார் கொடுத்துருக்காங்க. அதன் மூலியமாக காவல்துறை மூலியமாக வந்துட்டு விஜய்க்கு உண்மை நிலவரம் தெரிய வர அண்டு மனசு மாறி இருக்காருங்க. என்னடா இவ்வளோ பெரிய ஏமாற்றம் நம்ம லைஃப்பில் வந்துட்டு நடந்திருக்கான்னு சங்கீதா அவர்களிடம் வந்துட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு. நான் உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டேன்டா, உன்னை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குண்டா, நம்ம 2 பேரும் வந்துட்டு ஒன்றா வாழலாம், உனக்கு பிடிச்ச மாதிரியே நான் இனிமே வாழ்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுத்துள்ளதாக இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது நண்பர்களே. அண்டு இந்த செய்தி உண்மையானால், அதாவது மிக விரைவாக திரிசா அவர்கள் கைதாக கூட அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் இணையத்தில் செய்தி வெளியாகி உள்ளது.